ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டில் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே லைக் பண்ணி சாப்பிட்ற நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த நூடுல்ஸ் செய்கிறதுக்கு எந்த ஒரு சாஸுமே சேர்க்க போகிறது கிடையாது. ஆனால் ஒரு சிம்பிளான மசாலா ரெடி பண்ணி ரொம்ப டேஸ்டியாக செய்ய போகிறோம். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டில் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு சின்ன லைக் கொடுத்துடுங்க. இந்த ரெசிபியை பற்றின உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த மசாலா வெஜ் நூடுல்ஸ் செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு வீட் நூடுல்ஸ் எடுத்துருக்கேங்க. 200 கிராம் அளவுக்கு எடுத்தீங்க அப்படின்னாலவே 3 பேர் தாராளமாக சாப்பிடலாம். அடுத்து நூடுல்ஸை வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணியை சுடு பண்ணிக்கோங்க. லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து நூடுல்ஸ் வெந்து வரும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் நம்ம எடுத்துருக்க 200 கிராம் அளவுக்கு வீட் நூடுல்ஸை இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். நூடுல்ஸை தண்ணியில் சேர்த்ததுக்கு அப்புறமா அதை திருப்பி விட வேண்டாம். அதை எந்த ஒரு டிஸ்டர்புமே பண்ணாமல் அதை அப்படியே விடுங்க. அதுவே தானாக பிரிஞ்சு வரும். பாருங்கள், இந்த மாதிரி நூடுல்ஸ் தானாகவே பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இப்போ கரண்டியால் இந்த நூடுல்ஸை லைட்டாக இந்த மாதிரி கிளறி விடுங்க. இந்த நூடுல்ஸை முழுமையாக வேக வச்சிடக்கூடாது. ஒரு 3/4 வாசி அளவுக்கு தான் வேக வைக்கணும். ஃபுல்லாக வேக வச்சிட்டிங்க அப்படின்னா நூடுல்ஸ் குழ குழன்னு ஆகிடும். அதே போல் உதிரி உதிரியாக இல்லாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கும். நூடுல்ஸ் வெந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு நூடுல்ஸை கையில் எடுத்து 2ஆக கட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக கட் ஆகுது இல்லை? அதே மாதிரி நூடுல்ஸை இந்த மாதிரி நல்லா அழுத்தி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே ஒரு நூல் அளவுக்கு வேகாமல் இருக்கணும். இந்த அளவுக்கு நூடுல்ஸை வேக வச்சுக்கோங்க. அந்த ஒரு நூல் அளவுக்கு வேகாமல் இருக்குல்ல, அது அந்த நூடுல்ஸில் இருக்கிற அந்த சூட்டிலே அது வெந்து போயிடும். ஸோ இப்போ இதில் இருக்க தண்ணியை வடிகட்டிட்டு நூடுல்ஸை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த நூடுல்ஸை அப்படியே வச்சிடக்கூடாது, ஏன்னா அதில் இருக்க சூட்டுக்கு நல்லா குக் ஆகிடும். அதனால் இந்த நூடுல்ஸ் கூட நார்மல் வாட்டர் சேர்த்துட்டு ஒரு 2 டைம் அந்த தண்ணியில் அலசி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்கள். அப்போ தான் நூடுல்ஸ் ஓவர் குக் ஆகாமல் இருக்கும். ஒரு 2 டைம் தண்ணியில் நூடுல்ஸ் அலசினதுக்கு அப்புறமா நூடுல்ஸை நான் காமிக்கிறேன் பாருங்கள். வழவழன்னு இல்லாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் குக் ஆகியிருக்கு பாருங்கள். ஓகே, இந்த நூடுல்ஸ் அப்படியே இருக்கட்டும். அடுத்தது நம்ம இந்த நூடுல்ஸ் செய்கிறதுக்காக ஒரு சிம்பிளாக மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 3/4 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இந்த காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மல் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நூடுல்ஸ் வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். அதுக்கு தகுந்த போல் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக இதில் மேகி மசாலா சேர்த்துக்கலாம். 5 ரூபா பேக்கெட் இருக்கும்ல, அது ஒரு பேக்கெட் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூளும் மிளகாய்த்தூளும் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த போல் நீங்கள் எடுத்துக்கலாம். நூடுல்ஸ் நல்லா ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா நான் சொல்லியிருக்க இந்த அளவே நீங்கள் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற இந்த நூடுல்ஸில் எந்த ஒரு சாஸுமே சேர்க்க போகிறது கிடையாது. இந்த சிம்பிளான மசாலா சேர்த்து தான் செய்ய போகிறோம். அவ்வளோ ஒரு வாசனையாகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ மசாலா நூடுல்ஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுட்டு வானலில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் இஞ்சியையும் பூண்டையும் நசுக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கக்கூடாது. இஞ்சி பூண்டு அந்த மாதிரி நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா இதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போனதுக்கு அப்புறமா இதில் 3 சின்ன சைஸ் வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, பாதி அளவுக்கு வதக்கி விடுங்க போதும். பாருங்கள், இந்த மாதிரி வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு சின்ன சைஸ் கேரட்டை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு சின்ன சைஸ் கேப்சிகம் அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கேரட்டும் கேப்சிகமும் ஃபுல்லாக வெந்துடக்கூடாது, பாதி அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போது இந்த கேரட், கேப்சிகம் அண்ட் வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கரெக்டாக ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. உப்பு அதிகமாக சேர்த்துடாதீங்க. நூடுல்ஸ் வேக வைக்கும்போது நம்ம அதுக்கு தனியாக உப்பு சேர்த்துருக்கோம் அண்ட் மசாலாவிலையும் தனியாக உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் கரெக்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. கேரட்டும் கேப்சிகமும் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. ஒரு கேரட்டை மட்டும் நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணும்போது கேரட் சாஃப்டாக கட் ஆகணும். அந்த அளவுக்கு குக் ஆகியிருந்தாலே போதும். இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்க நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். வானலில் நூடுல்ஸை சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஃபோர்க் ஸ்பூனை வச்சு நூடுல்ஸை தனித்தனியாக எடுத்து விடுங்க. இந்த மாதிரி நூடுல்ஸை தனித்தனியாக பிரித்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மேகி மசாலா, அதை இந்த நூடுல்ஸ் மேலே சேர்த்துடுங்க. இப்போ இந்த நூடுல்ஸை நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். அதுக்காக ஒரு கையில் கரண்டி எடுத்துக்கோங்க. இன்னொரு கையில் ஃபோர்க் ஸ்பூனை வச்சுட்டு இந்த மாதிரி ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நூடுல்ஸுமே வந்துட்டு பிரேக் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் அந்த மசாலா எல்லா நூடுல்ஸுமே வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வெஜ் நூடுல்ஸ் அண்ட் வெஜ் ஃப்ரைட் ரைஸ்லாம் எப்படி செய்யணும்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். நூடுல்ஸை இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அந்த மசாலா எல்லாமே நூடுல்ஸில் நல்லா கோட் ஆகியிருக்கு. இப்போ இந்த நூடுல்ஸை வந்துட்டு கரெக்டாக ஒரு 3 to 4 மினிட்ஸ் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து குக் பண்ணிக்கோங்க. ஏன்னா லாஸ்ட்டாக நம்ம மசாலா சேர்த்தோம் இல்லையா, அதோடைய பச்சை வாசனை போகணும். அதுக்காக ஒரு 4 மினிட்ஸுக்கு குக் பண்ணதுக்கு அப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. வினிகரை சேர்த்துட்டு நூடுல்ஸை வந்து இந்த மாதிரி ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வினிகருக்கு பதிலாக நீங்கள் லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட லெமன் ஜூஸ் இல்லை அப்படின்றதால வினிகர் வந்து சேர்த்துருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக செய்கிற அண்ட் ரொம்ப டேஸ்டியான மசாலா வெஜ் நூடுல்ஸ் ரெடி. சாஸ்லாம் சேர்த்து செய்யும்போது எந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்குமோ அதை விட டேஸ்டியாக இருக்கும். இந்த மசாலா சேர்த்து செய்யும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாஸ்லாம் எதுவுமே சேர்க்காம ஒரு ஹெல்த்தியாக டேஸ்டியான நூடுல்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த நூடுல்ஸை செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க வந்து நூடுல்ஸை லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வீட் நூடுல்ஸ் வாங்கி வீட்லேயே சாஸ்லாம் எதுவும் சேர்க்காமல் செஞ்சு கொடுங்க. அவங்க ஹெல்த்தியான ஒரு நூடுல்ஸ் சாப்பிட்றாங்க அப்படின்ற திருப்தியும் நமக்கு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த மசாலா வெஜ் நூடுல்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுறீங்க. அப்படியே உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் டேஸ்டியான ரெசிபியோட நாளைக்கு மதியம் 3 மணிக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.